வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் இருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்போது 45 அடி சாலை ரோடு சிக்னலில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அதிரடியாக ஆய்வு செய்த போக்குவரத்து காவல்துறையினர் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கும், கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணமாகும். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பாக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டண தொகை மட்டுமே பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்ற நிலையில் செப்டம்பர் 13ஆம் தேதி காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் காவல்துறையினர் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்தில் பயண கட்டணம் கேட்டால் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துங்கள், சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். முதுநிலை மருத்துவ படிப்பான MD, MS படிப்பிற்கு சென்டாக் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்டாக் மூலம் MBBS, பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஆயுர்வேதம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் கவுன்சிலிங் நடத்தி வருகிறது. மேலும் 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த தயாராகி வருகிறது. இந்நிலையில் MD, MS முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீண்ட காலமாக கவுன்சிலிங் நடைபெறாமல் இருந்தது. இதனை அடுத்து இந்த படிப்புகளுக்கு 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் சென்டாக் அறிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். 6 பேரிடம் 7,36,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மேற்கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட உள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.